நர்வ் சென்டர்லயே பிரெயின் ஆஃப் த ரோபோட்டிக் சர்ஜரி. என்ன பண்றோமோ இந்த ஆக்ஷன்ஸ் அப்படியே அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்து பேஷண்ட்ல பண்ணிடும். இது வழியா பார்ப்போம். இது வந்து 3D விஷன். கிட்டத்தட்ட நம்ம அந்த கேமரா உள்ள போகும்போது எப்படின்னு நம்ம வயிற்றுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம என்ன ஆர்கனை எடுக்கிறோமோ, என்ன ஆர்கன்ல ஆப்ரேட் பண்றோமோ அதுலயே நம்ம மூழ்கி இருக்கு. வயிற்றுக்குள்ள இறங்கி நம்ம வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சினாரியோ. கேமரா வந்து க்ளோஸ் அப்பா போகணுமா, ஜூம் அவுட் பண்ணணுமா அப்படின்றது எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான ரோபோ வந்து வேர்ல்டு வைடு வந்து ஒரு 4 or 5 ரோபோ தான் வந்து கம்பெனிஸ் தான் மேக் பண்ணுறாங்க. இந்த எக்யூப்மெண்ட்டில் ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணால் 10 தடவை தான் யூஸ் பண்ணுங்க. 11வது தடவை போட்டால் கவுண்ட் ஓவர், நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு. இதை வந்து நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார். பார்க்கலாம் வாங்க யோகி. VR வேர்ல்டுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் வந்து ஆக்சுவலாக கிடைக்குது சார். நானும் டாக்டர் ஆகிட்டேன் சார். ஒரு சர்டிஃபைடு ரோபோட்டிக் சர்ஜன் ஆகணும் அப்படின்னா ஆர்ம்ஸ் தான் ரோபோ. ஆனா இதை இயக்க வைக்கிறது வந்து டாக்டர்ஸ் தான். ரோபோக்கு வந்து தன்னால இயங்கக்கூடிய சக்தி இல்லை. நம்ம எப்படி மூவ் பண்றோமோ இது அப்படி மூவ் ஆகும். இதுக்கு பேரே வந்து மாஸ்டர் ஸ்லேவ் ரோபோ. இதோடைய ஆர்ம்ல இந்த கேமரால வந்து இது ஃபிட் பண்ற டெலஸ்கோப்பும் இதுவும் சேர்ந்துனா கிட்டத்தட்ட நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மெயினான ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள இருக்கும் சார். இப்போ எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டது என்னன்னா, இந்த ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்றது எப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். சர்ஜரியில் ஜென்ரலாக முதல்ல ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு இருந்த காலத்தில் இப்போ பேஷண்ட் படுக்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆப்ரேட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்தது தான் வந்து நுண்துளை அறுவை சிகிச்சை, லாப்ரோஸ்கோபிக் சிகிச்சை. அதில் வந்து பேஷண்ட் இருப்பாங்க, சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு நம்மளே அந்த கேமராவை வந்து அந்த ஹோல் வழியாக போய் இந்த மானிட்டர்ஸ்லாம் இருக்கக்கூடிய மானிட்டர்ஸ்ல அந்த கேமராவுடைய பிக்சர்ஸ் தெரியும். அதை பார்த்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி டைரக்டா பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அதோடைய அடுத்த கட்டம் தான் வந்து இந்த ரோபோட்டிக் சர்ஜரி. லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியும் ரோபோட்டிக் சர்ஜரியும் சேம் இதுதான், மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி, நுண்துளை அறுவை சிகிச்சை. ஓகே. அது இதோடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆர்ம்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் ரோபோட்டிக் ஆர்ம். ரோபோ நிறைய ரோபோ பார்த்துருப்பீங்க, சினிமால இருந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய ரோபோ பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு மெடிக்கல் ரோபோன்றது இதுதான். இட்ஸ் ஆக்சுவலி சர்ஜிக்கல் ரோபோ, சர்ஜரி பண்ணக்கூடிய ரோபோ இது. நீங்க நானும் ரோபோ 3 பேர் நின்றுட்டு இருக்கிறோம் இங்க. இது நமக்கு 2 கை தான் இருக்குது, இதுக்கு 4 கை இருக்கு. 4 ஆர்ம்ஸ். ஓகே சார். ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரோபோ தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுதா, ஸோ அது எப்படி வந்து ரோபோ வந்து ஆப்ரேட் பண்ணும். ஏன்னா ரோபோக்கு வந்து நீங்க நம்ம இந்த கார் டிரைவிங்ல வந்து ஆட்டோமோட்டிவ் டிரைவ் பண்ணா அதுவே வந்து ஆட்டோ பைலட் மோட்ல, சோ அந்த மாதிரி ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. தப்பு பண்ணிருமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி கேட்பாங்க தான். ஆர்ம்ஸ் தான் ரோபோ. ஓகே. ஆனா இதை இயக்க வைக்கிறது வந்து டாக்டர்ஸ் தான். ஓகே. நிறைய பேர் என்கிட்ட ஆல்மோஸ்ட் டாக்டர்ஸே கேட்டிருக்காங்க, நீங்க ரோபோ பண்றாருன்னா உங்களுக்கு என்ன வேலை அங்க அப்படின்னு கேட்டுறாங்க. அது ரோபோ பண்ணுது, நீங்க எல்லாம் வந்து வேலை இல்லாம தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை. ஓகே. இதோட ஆர்ம்ஸ் இப்ப இந்த 4 கைகள் வந்து அது வந்து பேஷண்ட் கிட்ட டாக் பண்ணிடும். பேஷண்ட்ஸ் இங்க படுக்கிறாங்கன்னா படுத்து மயக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த 4 கைகள் இருக்கு இல்லைங்களா, ஆர்ம்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டோடைய சின்ன ஹோல்ஸ் போட்டு அது வழியா கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே. அந்த ஆர்ம்ஸ் வழியா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போட்டு நம்ம இதுவே வந்து மூவ் ஆகாது. ஓகே. இதுக்கு இந்த ரோபோக்கு வந்து தன்னால இயங்கக்கூடிய சக்தி இல்லை. ஆனா நம்ம வந்து அந்த கன்சோல் சொல்லி வரேன் நான், அங்க இருந்து நம்ம அதை வந்து இயக்கலாம். எப்படின்னா நம்ம எப்படி மூவ் பண்றோமோ இது அப்படி மூவ் ஆகும். ஓகே. அதுக்கு நீங்களே பண்ணிருக்கீங்க. அதுக்கு வந்து அதுவே பண்ண முடியாது. நம்ம கையில வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில ஒரு உணர்வு இருக்கும், அதாவது நம்ம இப்படிதான் பண்றோம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இது வந்து ரோபோட்டிக்ல நீங்க சொல்ற மாதிரி அதோட ஆர்மை நம்மளோட ஆர்ம்ல வந்து கனெக்ட் பண்ற மாதிரி கூட நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அது அந்த ஃபீல் எப்படி சார் கரெக்டா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வேணும். சும்மா எல்லாரும் வந்து பண்ணி கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒர்க் ஆகுதுன்றது. எக்ஸாக்ட் ஜாய்ஸ்டிக். எக்ஸாக்ட். நீங்க சொன்னீங்க இப்போ வீடியோ கேம் சொல்றோம்ல, கார் ஓட்டுறோம், நம்ம காரை ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனா அதே சமயத்துல அங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணுமோ அதை எல்லாமே பார்த்துட்டு அந்த ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சு யூஸ் பண்றோம் இல்லைங்களா. சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம எங்களுக்கு ஒரு கன்சோல்னு ஒரு ஜாய்ஸ்டிக் ரிலேட்டட் இது கிட்டத்தட்ட அது ஜாய்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு அதை மூவ் பண்ண அதில் தனியாக ஒரு 3D வியூ இருக்கும், வியூவிங் இது இருக்கும், பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதில் நம்ம பார்த்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த ஆர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம அங்கே நகர்னா தான் இது நகரும். ஓகே. பட் நம்மளுடைய ஆர்ம்ஸுக்கும் இதோட ஆர்ம்ஸுக்கு என்னன்னா, இதுக்கு வந்து ஃபெட்டிக் இருக்கும்.
நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபெட்டிக் ஆகும். இதுக்கு இது மெஷின் தானே இல்லையா, இதுக்கு எந்த ஃபெட்டிக்கும் இருக்காது. ஃபெட்டிக் மீன்ஸ் நீங்க வந்து கொஞ்சம் கை உதறல் இருக்கும், கை நடுக்கம் இருக்கலாம், ஒரு சின்ன டிஃபிகல்ட் ஆங்கிள் நம்ம வந்து போய் பண்ண முடியாம இருக்கலாம். இது வந்து எப்படி வேணாலும் திருப்பி பண்ணும். ஓகே. ஸோ ட்ரெமர் ஃபில்ட்ரேஷன், அப்புறம் ஃபைன் மூமெண்ட்ஸ், ஒரு சின்ன ஆப்ரேட்டிவ் ஏரியா, ஒரு பெல்விக் போன்ஸ், அதாவது டீப் இன்சைடு த ஒரு இடுப்பு எலும்பு கீழே அல்லது நெஞ்சுக்குள்ள பீட்டிங் ஹார்ட், நம்ம எங்களுடைய வயிற்றுக்குள்ளே வந்து ரத்த குழாய் பக்கத்தில் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு சின்ன நடுக்கம் இல்லாமல் இது அதுவாக தைரியமாக போய் அப்படியே பண்ணும். ஓகே. அதோடைய ஆனால் அதை இயக்க வைக்கிறது நம்ம தான். ஓகே. பட் அது போய் தைரியமாக போய் அப்படியே போய் அந்த கட்டியை, இப்போ கேன்சர் கட்டியாக இருக்குன்னா அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அதை எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே. ஸோ அதுதான் இந்த ஆர்ம்ஸ், இந்த 4 ஆர்ம்ஸ். ஒரு ஆர்ம்ஸில் கேமராவை இன்சர்ட் பண்ணிடுவோம், மீதி 3 ஆர்ம்ஸில் நம்ம வந்து அந்த சர்ஜரியை பண்ணிடுவோம். பட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேணும்ல சார், அதிகமாக தேவைப்படும். ஏன்னா ஈவன் ஒரு கேமே விளையாண்டாலும் அந்த கேமில் நாங்கள் விளையாடும் போது எங்கிட்ட போய் ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அப்போனா இதில் எங்கேயுமே பிசுறு தட்டாமல், ஏன்னா ரொம்ப 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 மைனூட்டாக நடக்க வேண்டிய விஷயம், இதை நீங்கள் ஹேண்டில் பண்ண ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எவ்வளோ வேணும் சார்? எல்லா ரோபோட்டிக் சர்ஜன்ஸும் சர்டிஃபைடு. இப்போ நான் வந்து ட்ரைனிங் எடுத்தது வந்து கொரியாவில். ஓகே. ஒரு மாடியூலாக இருந்து அதெல்லாம் கிளியர் பண்ணி சர்டிஃபைடு ரோபோட்டிக் சர்ஜன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மெஷினே தொட முடியும். ஓகே. இல்லாட்டி வந்து இது ஏன்னா ஆப்ரேஷன் பேஷண்ட் அப்போ தான் வந்து நமக்கு இது ரோபோ வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு. எங்களுக்கு ஆஸ் அ டாக்டர் சர்ஜன்ஸை எங்களுக்கு பல்வேறு விதமான கருவிகள், எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ரோபோன்றது வந்து ஒரு ஐசிங் ஆன் த கேக் மாதிரி மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட். ஓகே. இப்போ பிளட் வெசல்ஸ் கட் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட் இருக்குது, இன்டெஸ்டினை கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டேப்லர் அப்படின்னு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் பிளட்லெஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அதை வந்து பண்ணக்கூடிய ஒரு கருவியாக ரோபோட்டிக் சர்ஜரியை பார்க்குறோம். ஓகே. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு ஃபைன் சர்ஜரிஸ், வெரி காம்ப்ளிகேட்டட் கேன்சர் சர்ஜரிஸ், இதெல்லாம் வந்து இந்த ஆர்ம்ஸை வச்சு பண்ணலாம். பண்ணுறது நம்ம தான். அதாவது இதை இந்த ரோபோவை இயக்க வைக்கிறது நம்ம தான். இதுக்கு பேரே வந்து மாஸ்டர் ஸ்லேவ் ரோபோ. ஓகே. மாஸ்டர் ஸ்லேவ். மாஸ்டர் ஸ்லேவ், அதாவது நான் சொல்கிறேன் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி இதை வந்து நம்ம இயக்க, இதுவே வந்து ப்ரோக்ராம் பண்ணி இதுவே போய் ஆப்ரேஷன் பண்ணி பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஒரு சிச்சுவேஷன் இல்லை. எக்ஸாக்டா இதான் நினைச்சிருக்காங்க. ஓகே, ரோபோ தானே பண்ணது அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே இதுல எவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்றது தெரிய வருது. இப்போ நம்ம வந்து இங்க வந்து ஓகே கால் பேடர் ரிமூவல் அப்படின்றது ப்ரோக்ராம் பண்ணா இதுவே போய் பண்ணிட்டுலாம் வராது. ஓகே. அந்த மாதிரி டெக்னாலஜி கிடையாது. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியில, இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு என்ஜினை வந்து பொருத்தணும் அப்படின்னா கரெக்டாக அதை எடுத்து வைக்கும் இல்லைங்களா, அது ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். அது அப்படி மனித உடல்ன்றது வந்து ஒருத்தருக்கும் வேற மாதிரியா இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணவே முடியாது. ஒரே ஆப்ரேஷன் 10 பேர்த்துக்கு பண்ணாலும் 10 விதமான சினாரியோஸ் வரலாம். ஓகே. ஸோ அதனால இதை ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய டெக்னாலஜி நம்மகிட்ட அது ப்ராபப்ளி ஃபியூச்சரில் வரலாம், பட் இப்போதைக்கு இல்லை. ஓகே. இப்போதைக்கு வந்து நம்ம இயக்குறோம், இது இயங்குது. அதுதான் மாஸ்டர் ஸ்லேவ் ரோபோ. அது மேபி இந்த ஏஐலாம் ஏதோ சொல்றாங்க, அது ஃபியூச்சரில் வேணா நம்ம எதிர்பார்க்கலாம். ஏஐ இன்டகிரேட்டருங்க. இதில் வந்து ஏஐ இன்டகிரேட்டர் எப்படின்னா, சில இது வந்து நம்ம இதை பயன்படுத்தி எந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் வந்து உள்ள கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்ட்டு வந்து இது வந்து இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் கைடட் சர்ஜரிஸ், ஃப்ளூரசன்ஸ் கைடட் சர்ஜரிஸ், இந்த மாதிரி எல்லாம் இதில் இருக்குது. ஓகே. நம்ம நேரடி என்ன பார்க்குறோமோ அது மட்டும் இல்லை, இதுக்கு கீழே வந்து என்ன இருக்குது, எவ்வளோ தூரம் வந்து டெப்த்தில் நம்ம போய் இதை எடுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இது சொல்லும். ஓகே. அது லேப்ரோஸ்கோப்பிலையும் இருக்குது, ரோபோட்டிக்லையும் இருக்குது. ஸோ அதுவும் இது லைக் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இதெல்லாமே இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகே. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக் சர்ஜரி, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு டாக்டராக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நான் ரோபோட்டிக் சர்ஜன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கனவுல தான், ஒரு பேஷனில் அதை வந்து பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய முதல் சர்ஜரி, ரோபோட்டிக் சர்ஜரி எப்படி இருந்துச்சு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் வந்து கொரியாவில் போய் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ரோபோட்டிக் சர்ஜரி 2017 நம்ம ஜெம் மருத்துவமனையில் இது வந்தது. அந்த ஃபெசிலிட்டி வந்தோடனே நான் வந்து ஃபஸ்ட்டு கோலன் கேன்சர், ஓகே, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கோலன் கேன்சர்னால் இருக்குது, அது எப்படி சேஃபாக எடுக்க முடியும், ஏன்னா கேன்சருக்கு தான் மெயினாக வந்து இந்த ரோபோட்டிக் சர்ஜரி வயிறு பொறுத்த வரைக்கும். ஓகே. ஹெர்னியாலேருந்து கால் பேடர் சர்ஜரிலேருந்து மற்ற எல்லா காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ்க்கும் இது யூஸ் பண்ணலான்னா கூட இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கேன்சர் சர்ஜரிஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரோபோவுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு கோலன்ஸ் இதுக்கு நானும் என்னுடைய கொலீக் 2 பேர் தான் கொரியா போயிருந்தோம்.
நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கோலன் சர்ஜரி, கோலன் கேன்சருக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ்வலாக ஒரு கோலன் கேன்சர் சர்ஜரி வந்து ஒரு 3.5 hours ஆகும். ஓகே. ஆனால் இந்த ரோபோவில் வந்து ஒரு 2.5 hours ஒரு பிளட் லாஸ் இல்லாமல் சீக்கிரம் முடிஞ்சுது. ஓகே. ஸோ அதுதான் இந்த மெயின் இந்த ரோபோட்டிக் சர்ஜரியோட ப்ளஸ் சார். பிளட் லாஸ், ஃபைன் சர்ஜரி, ஓகே, ஒரு ஃபினிஷ், ஒரு சின்ன தையல் போடுறனா கூட கை நடுங்காது. நம்ம ஓகே, என்னதான் இருந்தாலும் ஒரு மில்லிமீட்டர், இப்போ மெஷினில் தைக்கிறதுக்கும் நம்ம கையில் தைக்கிறதுக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கையில் தைக்கிறதும் அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்பவும் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் அதோடைய ஒரு சின்ன ஒரு 0.1 millimeter கூட டிஃப்ரென்ஸ் வராமல் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணுவோம். ட்ரெமர் ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம். நம்ம வந்து கையில் வந்து ட்ரெமர் இருந்தால் கூட இது ஃபில்ட்ரு பண்ணி இது வந்து நம்ம கை ஆடினாலும் இந்த கை ஆடும். ஓகே, அந்த மாதிரி தட்ஸ் கால்ட் ட்ரெமர் ஃபில்ட்ரேஷன். இது ப்ரோமோலே வந்துரும், நம்ம கை ஆடினாலும் இது ரோபோ கை ஆடாது அப்படி. இப்போ இந்த ஆர்ம்ஸை நம்ம இது பண்ற பாருங்க, அதாவது கனெக்ட் பண்ணல பாருங்க, இது வந்து இது இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா, இப்போ திருப்பலாம் இல்லையா, இது வந்து அதுவே வந்து நம்ம எப்படி அங்க நான் என்னோட டென்னுக்கு போய் அதை ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே சார். அங்க தட்ஸ் மை, ஐ கால் இட் அஸ் மை டென். டென்னுனா என்ன சார் ஆக்சுவலி? கன்சோல், அதாவது நான் உட்கார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, இது என்னோட இடம், ஏன்னா நான் இங்க இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஆப்ரேட் பண்றேன்னா என்னுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து டாக்டர்ஸ் 2 பேர், ஸ்டாஃப் எல்லாம் இங்கிருந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்க்கு கொடுக்கணும், அது எப்படி பண்ணுன்றது வந்து பேஷண்ட் பக்கத்துல ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து பேஷண்ட் சைடு இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. நான் வந்து இங்க இருக்குன்னு அவசியம், இங்க இருக்க முடியாது. நான் வந்து என்னுடைய கன்சோல் சொல்லக்கூடிய டென்னுக்கு போயிடுவேன். ஓகே, புரியுது சார். அங்க போய் அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது நான் ஒரு ஃபியூ ஃபீட் அவேல இருப்பேன். பட் நான் அங்கே ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ஆர்ம்ஸ் தான் இப்படி பாருங்க, இது ஒரு ஒன் ஆஃப் த ஆர்ம்ஸ். ஓகே, இது வந்து வளைஞ்சு எப்படி வேணாலும் வளையும். இதுல இந்த பர்டிகுலர் ஸ்லாட்ஸ்ல வந்து இது வந்து கேமரா, இது கேமரா உள்ள போட்டா இது வந்து ஆமா, இந்த பக்கம் சின்ன இது பாருங்க, இட்ஸ் அபவுட் ஒரு 1 centimeter தான். ஓகே, 1 centimeter ஹோல் வழியா இந்த கேமரா வந்து பேஷண்ட்ஸ்குள்ள போயிடும். ஓகே, மீதி இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து மீதி இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ். இது வழியா மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்ம சிசர்ஸ் வேணா கட் பண்றதுக்கு சிசர்ஸ், ஸ்டேப்லர், பிளட் வெசல்ல வந்து சீல் பண்றதுக்கு அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து இன்சர்ட் பண்ணா இது லாக் ஆயிக்கும். ஓகே, சோ அது வழியா இது பண்ணும். ஸோ ஈவன் சிசர்ஸ் கட் பண்றது முதற்கொண்டு அதுல அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கரெக்டா வந்து எப்படி கிராப் பண்ணி எப்படி கட் பண்ணணுன்றது இது பண்ணிடும். கரெக்ட். அதனால இப்போ வந்து நம்ம இருக்கக்கூடிய 2 ஆர்ம்ஸோட இதுக்கு 4 ஆர்ம்ஸ். அந்த 4 ஆர்ம்ஸ்ல வந்து இப்போ ஒரு இதுலயும் ஒரு ஆர்ம்ஸ்லயும் வந்து இப்போ என்னென்ன புல்லட்லாம் போட்டு இது பண்ணலாம்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்ம்லயும் வந்து நம்ம என்ன எக்யூப்மெண்ட் வேணாலும் இதுல லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மாற்றலாம். நமக்கு வந்து சிசர்ஸ் கட் பண்ணால் சிசர்ஸ் பண்ணலாம். பிளட் வெசலில் வந்து நம்ம வந்து பர்ஸ்ட் பண்ணணும்னா அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கட் பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்டேப்லர்னு சொல்லிட்டு சீல் பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15-20 இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இதில் ஆம் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து எடுத்துட்டு ஆம் பண்ணலாம். கேமரா மட்டும் கான்ஸ்டன்ட், மீதி 3 ஆர்ம்ஸ்ல வந்து நம்ம எது வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். ஓகே சார், எனக்கு வந்து ஒரு ஆசைக்காக இங்க இருக்கிற இந்த 4 கைகளையும் எனக்கு வந்து அப்படியே நீங்க ஹேண்டில் பண்ணி மட்டும் அப்படியே காமிக்கலாமா சார்? இப்போ பாருங்க, இது வந்து ஆர்ம் 2, இங்க 2 போட்டிருக்கு, ஆர்ம் 2. இது கேமரா, அது ஆர்ம் 1. நம்ம மாத்திக்கலாம், நம்ம எந்த ஆர்ம் வேணாலும் நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஓகே, ஆர்ம் 2 இந்த வேலையை பண்ணணும், ஆர்ம் 1 இந்த வேலையை பண்ணணும், ஆர்ம் 3 இந்த வேலையை பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரோக்ராம் நம்ம சொல்லி. எப்படின்னா இந்த கேம் விளையாடும்போது நாங்க வந்து இந்த பட்டன் வந்து நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சபிஸ்டிகேட்டர் மாத்திப்பலாம், அந்த மாதிரி. அப்படி அதேதான், நம்ம ஒரு பர்டிகுலர் வேலையை வந்து எந்தெந்த ஆர்ம்ஸ்க்கு வந்து செய்யணும்னு சொல்லிட்டோம்னா அது கரெக்டாக அதில் பண்ணிடும். ஓகே, அதனால எப்படி வேணாலும் இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம உள்ள போய் இது பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ, நாங்கள் சர்ஜரி அப்போ எடுத்த வீடியோஸ் காமிக்கிறேன் நான், அது எப்படியெல்லாம் அது மூவ் ஆகுது அப்படின்ட்டாமா. இட்ஸ் இன்ஃபேக்ட் அதோடைய ரியல் பிளே வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் அப்போ பார்த்தா அது அப்படியே சின்ன ஒரு ஃபில்ட்ரு, ட்ரெமர் இல்லாம அப்படியே சீரா இயங்கும். அது களத்துல தான் தெரியும் அப்படின்றீங்களா? ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு போறோம். நான் சொல்றேன் சர்ஜன்ஸ் கன்சோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் உட்காந்து இப்போ இதெல்லாம் ஓகே, இந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்லாம் வந்து அதோட வேலையை செய்யும்ட்டு அது இயக்க வைக்கிற ஒரு ஏரியா இருக்குல்ல, அதுதான் கன்சோல். ஓகே, அதுக்கு வாங்க போவோம். ஓகே, ஸோ ஃபைனலி இந்த ரோபோட்டிக் சர்ஜரி சர்ஜன்ட் செந்தில்நாதன், டாக்டர் செந்தில்நாதன் அவர்களுடைய டென்னுக்குள்ள இருக்கும், அதாவது கன்சோல் அப்படின்னா உங்களுடைய இடத்துல உங்க களத்துல இருக்கும். அந்த சிங்கம் சொல்லுவாங்கல்ல, சிங்கம் இந்த காட்டுக்கு, அந்த மாதிரி தானே சார்?
இது வந்து என்னோட இடம். கரெக்ட். ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணும்போது ஒரு டீமாக வேலை செய்வோம். பேஷண்ட் நான் சொன்ன மாதிரி பேஷண்ட் பக்கத்தில் சில டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. வெளியில் சர்க்குலேட் பண்ணுற ஏரியாவில் ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எது வேணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு சில டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது சர்ஜன்ஸோட இடம். இப்போ நான் சர்ஜரி பண்ணா இது என்னோட இடம். அதனால தான் டென்னு என்னோட டென். டெக்னிக்கலி இது வந்து பேஷண்ட் இது சர்ஜன்ஸ் கன்சோல். இதுல நான் சொல்ல அந்த ரோபோ ஆர்ம்ஸ் வந்து மூவ் பண்ணணும்னு சொன்னீங்களா, இந்த இடத்துல தான் மூவ் பண்றோம். ஆர் பைலட்டோடைய காக்பிட்ல உட்கார்ந்து கண்ட்ரோல் பண்றாங்க இல்லையா, ஒரு ஃபிளைட் வந்து ஏறி இறக்கி எப்படி எல்லாம் நேவிகேட் பண்ணி போறோமோ அந்த ஒரு ஏரியாவை வந்து நம்ம இதுல இருந்து பண்றோம். ஸோ பேஷண்ட்டுகளை வந்து எப்படி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நம்ம இதில் இருந்து நம்ம வந்து ரோபோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இதுதான் வந்து ஜாய்ஸ்டிக். அது ஜாய்ஸ்டிக்னு சொல்லும்போது எக்ஸாக்ட்லி ஜாய்ஸ்டிக் தான் இருக்கு. இப்போ பேஷண்ட் இப்போ நான் உட்காந்து எனக்குன்னு ப்ரோக்ராம்லாம் இங்கே பண்ணிடுவோம். எவ்வளோ ஹைட்டில் உட்காரணும், ஒரு சர்ஜன்ஸ்க்கும் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஆர்ம்ஸ் எல்லாமே மாறும் இல்லையா, லென்த் அண்ட் பிரெத் மாறும் இல்லையா, ஒருத்தருக்கும் ஒரு இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டருக்கும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுப்போம். ஸோ அது வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா என்னோட ஹைட்டுக்கும் தகுந்த மாதிரி கரெக்டாக அது வந்து மாறிக்கும். என்டர் இது வழியா பார்ப்போம். இது வந்து 3D விஷன். நம்ம வந்து 3D மூவிலாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி 3D விஷன் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட நம்ம அந்த கேமரா உள்ள போகும்போது எப்படின்னு நம்ம வயிற்றுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து we are very close to the organ. நம்ம என்ன ஆர்கனை எடுக்கிறோமோ, என்ன ஆர்கன்ல ஆப்ரேட் பண்றோமோ அதுலயே நம்ம மூழ்கிரும். அப்ப நம்ம எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. நமக்கு அந்த வயிற்றுக்குள்ள இறங்கி நம்ம வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கும். அவ்வளோ க்ளோஸா தெரியும். ஒரு 25 டைம்ஸ் வந்து மேக்னிஃபைடா தெரியும். நம்ம நார்மலா ஓப்பன் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் நம்ம பார்க்கணும்னு வைங்களேன், லிவர் வந்து நார்மலா இருக்கிறத விட 25 டைம்ஸ் பெருசா தெரியும். ஒரு சின்ன மைன்யூட் டீடைல்ஸ்லாம் வந்து நமக்கு தெரிய வரும். டீடைல்ஸ் சொல்லும் இல்லைங்களா, ஒரு சின்ன விஷயத்த கூட மிஸ் பண்ணக்கூடாது. எங்கெங்கெல்லாம் கேன்சர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் வேரோட எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லுவாங்க. நீங்க சொல்லும் போதே தெரியுது சார். ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம இந்த பைக் ஓட்டும் போது பைக் ஓட்டுறதுக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து பைக்கும் நம்மளும் வேற மாதிரி இருப்போம். வேற இருப்போம். சோ நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பைக் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும். சோ அதுதான் அந்த பழக்கம் நினைக்கிறேன். அதேதான் இந்த கன்சோல்ல நம்ம உள்ள போய் மூழ்கிட்டோம் அப்படின்னா அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், வெரி பிளசண்டா இருக்கும். அப்புறம் அந்த ஸ்ட்ரெயின் ஆன் த ஷோல்டர், அந்த சர்ஜனை குனிஞ்சுக்கிட்டு கரெக்டா பார்த்து பண்ணோம் இல்லைங்களா, இது அப்படி இல்லை. நான் இங்கே உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக நம்ம பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெயின் ஆன் த சர்ஜன் ஆல்சோ வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 4-5 hours 6 hours சர்ஜரி கூட நம்ம எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் பண்ணலாம். பேஷண்ட் பெனிஃபிட் இஸ் ஒன் திங், சர்ஜன்ஸ் பெனிஃபிட் இஸ் another thing. நீங்க சொல்லும் போது தான் தெரியுது. ஏன்னா இத்தனை நாள் நாங்க வந்து ஆப்ரேஷன் தான் பார்த்தோம்னா பாக்குறவங்கள பேஷண்ட்டை பார்க்கும் பாவமா, அவங்க கியூர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நாங்க யோசிச்சிருப்போம். ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது தான் தெரியுது, ஒரு டாக்டர் ஒரு 2 hours 3 hours 4 hours இப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்குன்றது இப்ப எனக்கு ஆமால அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆக்சுவலி இது என்னென்ன சார் பண்ணும்? இப்ப நம்ம ஏதாச்சும் அது நம்ம ட்ரை பண்ணலாம், பண்ணி காமிக்கலாம். கேமரா க்ளோஸா வந்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஜாய்ஸ்டிக் சொல்லக்கூடிய இதுதான். இப்போ கிட்டத்தட்ட இப்போ நான் எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணுறேனோ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கேம்ஸில் ஜாய்ஸ்டிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து திருப்பலாம், இது வந்து மூவ் பண்ணலாம். இது நான் எப்படி இங்கே மூவ் பண்ணுறனோ அதே மாதிரி அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸும் மூவ் ஆகும். நான் இப்போ ரைட்டில் போகிறேன்னா அந்த ஆர்ம்ஸ் வந்து ரைட்டுக்கு போகும், லெஃப்ட்டுக்கு போகிறேன்னா அந்த ஆர்ம்ஸ் வந்து லெஃப்ட்டுக்கு போகும், சுற்றுறேன்னா அந்த ஆர்ம்ஸை சுற்றும். ஸோ அந்த மாதிரி இதில் 2 கண்ணையும் வச்சு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 3D வியூஸ் கிடைக்கும். அதில் வந்து கீழே வந்து எகெயின் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி ட்ரம்ஸில் காலில் கையில் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இதில் வந்து கீழே நம்மளாம் தான் கேமராவையும் இயக்கணும், நம்ம தான் கட் பண்ணுறதுலேருந்து என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணுறோமோ இதில் பார்த்துட்டு இப்படி பண்ணுவோம். இதுதான் வந்து ஜாய்ஸ்டிக்ஸ். ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம். இங்கே பண்ணும்போது அந்த ஆர்ம்ஸ் அங்கே உள்ள மூவ் ஆகிறது தெரியும், அதை வச்சு சர்ஜரி பண்ணுவோம். கீழே காலில் ஃபுட்டில் சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கேமரா வந்து நம்ம வந்து க்ளோஸ்அப்பாக கொண்டு போகணுமா அல்லது வந்து அவேவாக இருக்கணுமா, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டிஷ்யூ வந்து கட் பண்ணணுமா சீல் பண்ணணுமா அப்படின்றது எல்லாமே காலில். ஸோ சில கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது, அதாவது ஆர்ம்ஸை வந்து இயக்கிறது வந்து கையில் இருக்குது. காலில் வந்து கேமராவை கேமரா வந்து க்ளோஸ்அப்பாக போகணுமா
ஜூம் அவுட் பண்ணுமா அப்படின்றது எல்லாமே காலில் அந்த கண்ட்ரோல் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம உட்காந்து கையிலையும் கால்லையும் வந்து கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸை வந்து நம்ம செயல்படுத்துகிறோம். ஓகே. அதுதான் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த சர்ஜன்ஸ் கார்ட். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஐ வுட் சே நர்வ் சென்டர்லேயே பிரெயின் ஆஃப் த ரோபோட்டிக் சர்ஜரி. இதில் என்ன இந்த நர்வ் சென்டரில் என்ன பண்ணுறோமோ இந்த ஆக்ஷன்ஸ் அப்படியே அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்து பேஷண்ட்ல பண்ணிடும். ஓகே சார். ஸோ இதை வந்து நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார். பார்க்கலாம் வாங்க யோகி, கண்டிப்பா நீங்களும் ரோபோட்டிக் சர்ஜனா இன்னைக்கு ஒரு நாள் பாருங்க. ஓகே. அந்த ஜாய்ஸ்டிக் பாருங்க, இதை அப்படி கையில எடுத்துக்கங்க. ஓகே. ரெண்டு விரல உள்ள விட்டுறலாம். இதுக்குள்ள. ஓகே. இப்படியா சார்? ஓகே. அது அதே மாதிரி 3D வியூ தெரியுதா? ஆமா சார். அதான். அண்ட் வந்து இங்க ஒரு மைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க இருக்கிறது வந்து நீங்க நம்ம பேசுறது வந்து அந்த இவங்களுக்கு நம்ம டீமுக்கு கேட்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு 5-6 அடிக்கு நம்ம செப்பரேட்டா இருப்போம். ஓகே. நம்ம வந்து மெதுவா பேசினா கூட இங்க ஒரு மைக் இருக்கு. ஓகே. இந்த மைக்குனால என்டர் ஆப்ரேஷன் தியேட்டர் என்டர் டீமுக்குமே கேட்கும். ஸோ நம்ம கத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இந்த பக்கம் நகருங்க, அதில் வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து கொண்டு வாங்க, மாத்துங்க அப்படின்னு நம்ம டீமுக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இதில் சார் ஆக்சுவலி எனக்கு இது உட்காரும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம விஆர் கேம்ஸு, ஸோ அதெல்லாம் விளாடும் போது எப்படி இருக்கும் அந்த ஜாய்ஸ்டிக்கு அண்ட் வந்து அந்த விஆர் வேர்ல்டுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் வந்து ஆக்சுவலாக கிடைக்குது. சார் நானும் டாக்டர் ஆகிட்டேன் சார். ரைட், ரோபோட்டிக் சர்ஜன் ஆகிட்டீங்க. ரோபோட்டிக் சர்ஜன் ஆகிட்டேன். ஸோ இந்த லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேஷன்றது பல வருஷத்தோடைய படிப்பு சார். நான் வந்து ஈஸியாக உக்காந்துட்டு அந்த ஜாய்ஸ்டிக் அதாவது அந்த எக்யூப்மெண்ட்டை கையில் எடுத்துட்டேன். சீரியஸ்லி எனக்கு இது சீரியஸ்னஸ் தெரியல சார். பட் இதை நீங்கள் கையில் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு? இது எவ்வளோ ரிஸ்கியான ஒன்று, எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒன்று? இது வந்து ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ வெரி ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் சர்ஜரி. நம்ம வந்து இட் ரெக்வயர் நிறைய ட்ரைனிங் வேணும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் சர்ஜரி கற்றுக்கணும், அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, அப்புறம் ரோபோட்டிக் சர்ஜரி கற்றுக்கிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 15 வருஷம் உழைப்பு இது. ஒரு சர்டிஃபைடு ரோபோட்டிக் சர்ஜன் ஆகணும் அப்படின்னா 15 வருஷம் எம்பிபிஎஸ்ல ஆரம்பிச்சு 15வது வருஷத்துல நம்ம வந்து ஒரு ரோபோட்டிக் சர்ஜனா இப்போ ஆகலாம். அந்த மாதிரி கடின உழைப்பு, ட்ரைனிங் பல அதாவது ஓப்பன் சர்ஜரியிலிருந்தே வரும். டைரக்டா ரோபோட்டிக் சர்ஜரியில் போய் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இதோட பிரின்சிபல்ஸ் என்ன, சர்ஜரி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் சர்ஜரியோட எக்ஸ்பீரியன்ஸ், லேப்ரோஸ்கோபிக்கோடைய எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ரோபோட்டிக் சர்ஜரிக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து அடையிற மாதிரி பல்வேறு தடைகளையும் பல்வேறு ட்ரைனிங் பல்வேறு விதமான சவால்களையும் தாண்டி அப்புறம் ரோபோட்டிக் சர்ஜன் ஆகக்கூடிய இந்த வயசு கிட்டத்தட்ட வருஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 12 to 15 வருஷம் ஆகும் சார். ஒரு சின்ன ஒரு கவுண்ட்டுக்காக கேட்குறேன் சார். இது வரைக்கும் நீங்கள் பண்ண சர்ஜரிஸ், இது வந்து ஓப்பன் ஹார்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணது எத்தனை கவுண்ட்டு சார் பொதுவாக? கிட்டத்தட்ட ஒரு 500 சர்ஜரிஸ்க்கு மேலே ரோபோட்டிக்கில் பண்ணியிருக்கோம். லேப்ரோஸ்கோப்பியில் ஒரு 5000-லேருந்து நிறையா சர்ஜரிஸ் இருக்கும். அதில் வந்து ஏன்னா ஓப்பன் சர்ஜரி நான் சொன்ன மாதிரி எம்எஸ் படிக்கும்போது ஓப்பன் சர்ஜரி, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு சர்ஜிக்கல் ட்ரைனிங் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, அப்புறம் ரோபோட்டிக் சர்ஜரி. ஓகே சார். சார் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ நான் இங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸோட ப்ரைஸ் கேட்கல, பொதுவாக இது எவ்வளோ காஸ்ட்லி சார்? எவ்வளோ காஸ்ட்லி இது? அதாவது டெக்னாலஜி வர வர கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ரோபோ வந்து வேர்ல்டு வைடு வந்து ஒரு 4 or 5 ரோபோ தான் வந்து கம்பெனிஸ் தான் மேக் பண்ணுறாங்க. ஓகே. மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். இந்தியாலேயுமே வந்து இப்போ சில ரோபோ கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு. ஜென்ரலி இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட ஒரு நம்ம சொல்ல போனால் ஒரு 7-15 to 18 கோடி வரைக்கும் வரும் இந்த ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட். ஓகே. பட் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸட் டைம் யூஸ். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எடுத்தோம்னா 10 பேருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் டிஸ்கார்ட் எல்லாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த ரோபோட்டிக் ஆம்ல கூட அது எதுக்கா நீ 10 தடவை யூஸ் பண்ணிட்ட, இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதை யூஸே பண்ணாது. அப்படியா? ஆமா, அது 10 தடவை தான் யூஸ் பண்ணணும். இந்த எக்யூப்மெண்ட்ல ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணா 10 தடவை தான் யூஸ் பண்ணணும். 11வது தடவை போட்ட கவுண்ட் ஓவர், நீங்க மாத்துங்க அப்படின்னு. அதனால கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு சர்ஜரி தான். ஏன்னா இட் கம்ஸ் வித் அ காஸ்ட். டிஸ்போசபிளா இருக்கட்டும், கேபிட்டல், இது வந்து இதோட எக்யூப்மெண்ட் காஸ்டே அதிகமாகும். பிளஸ் டிஸ்போசபிள், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஒரு ஃபிக்ஸட் லைஃப் ஃபிக்ஸட் யூஸ் தான் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலி பார்த்தோம்னா
ஒரு ரோபோட்டிக் சர்ஜரின்றது வந்து ஒரு 75,000 to 1 lakh அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஆகும். ஒரு 75,000 1 lakh வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆகும் ஒரு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிக்கும் ஒரு ரோபோட்டிக் சர்ஜரிக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க சொல்றது காஸ்ட் டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா புரியுது சார். ஜெனரல் மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதான் நார்ம்ஸ். என்ன கையில பிடிச்சிட்டு இருக்குன்னு கேக்குறீங்களா? நீங்க வந்து இப்போ ஆபரேஷன் தியேட்டருக்கு உங்க டீமோட எஸ்எல்ஆர் கேமராஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்களா, எடுத்துட்டு வந்து பண்றீங்களா? எங்களோட கேமரா இதுதான். ஓகே, இதான் ரோபோட்டிக் கேமரா. இதுல வந்து அந்த லேப்ரோஸ்கோப் அந்த சின்ன லாங் ஸ்லெண்டர் டெலஸ்கோப் வந்து இதுல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, அதோட டிப்ல வந்து எல்லாமே தெரியும். இந்த இதுல தெரியும். ஓகே. இப்போ நான் வந்து அந்த பேஷண்ட் கன்சோல் இதை என்னோட கன்சோலை பார்க்கக்கூடிய இது வந்து மற்ற டீம் மெம்பர்ஸும் பார்க்கணும் இல்லையா? நான் மட்டும் பார்த்தா பார்த்தாது. என்கிட்ட பேஷண்ட் சைடில் இருக்கக்கூடிய என்டையர் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃபும் வந்து அவங்களும் என்ன நடக்குதுன்றது பார்க்கணும். அது வந்து இந்த ஸ்க்ரீன்ல தெரியும். ஓகே. ஸோ இதான் நீங்கள் எப்படி ஆல் எஸ்எல்ஆர் கேமராஸ் இந்த என்ன ஃபோக்கஸ், என்ன வைட் ஆங்கிள் அப்படின்னு, என்ன எக்ஸ்போஷர் அப்படின்ற இது எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து ரோபோக்கு கொடுக்கும். இது வெயிட் செம்மையா இருக்கு சார். இப்போ இது வந்து இதோடைய ஆர்ம்ல இந்த கேமரால வந்து இது ஃபிட் பண்ற டெலஸ்கோப்பும் இதுவும் சேர்ந்துனா கிட்டத்தட்ட 5-6 kgs இருக்கும். ஓகே, அவ்வளோ ஹெவி எக்யூப்மெண்ட். பட் ரோபோவை பொறுத்த வரைக்கும் எந்த அந்த ஆர்ம்ஸ்ல எவ்வளோ ஹெவி வெயிட்டை இது பண்ணாலும் அது தாங்கும். ஓகே, மெஷின் தானே, நம்ம கைதான் ஜாயிண்ட் அது இதுன்னு நம்ம இதாகும். அது வந்து 1 மணி நேரமா இருந்தாலும் 10 மணி நேரமா இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபெட்டிகே வராது. அது பார்த்தாலே தெரியும் சார், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்ம் மாதிரி தான் தெரியுது. அந்த எகைன் இது வந்து இம்பார்ட்டன்ட் இன்னொரு சென்டர். ஏன்னா இதில் தான் எல்லா கனெக்ஷன்ஸும், அதாவது பேஷண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரோபோவும் நான் பண்ணக்கூடிய அந்த சர்ஜன்ஸ் கார்ட்டுக்கும் கனெக்ஷனே வந்து இந்த இதில் வழியாக தான் போகும். இதுதான் வந்து ஒரு ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்களா, எல்லா இதுலேயும் ஒரு இண்டஸ்ட்ரியில் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் அந்த ப்ராசஸ் பண்ணுறது. இந்த கேமரா ப்ராசஸர் இதிலிருந்து உள்ளே போய் மானிட்டருக்கு வரும். இதே தான் நானும் பார்ப்பேன் நான். ஓகே, டன் சார். ஸோ இதனால் இதில் லாட் ஆஃப் சயின்ஸ், லாட் ஆஃப் மேன் பவர், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பிஹைண்ட் த ரோபோட்டிக் சர்ஜரி இருக்குது. இப்போ நான் வந்து என்னோட டீம் சார்பாக பேசிகிட்டு இருக்கிறேன்னாலும் இதில் இன்வால்வ் ஆன டெக்னீஷியன்ஸ், ஸ்டாஃப், நர்ஸ், இந்த டெக்னீஷியன்ஸோட பங்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் கரெக்டாக வந்து எங்கெங்கே ஜாயின் பண்ணும். லாட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து கரெக்டாக பண்ணி நமக்கு கொடுக்க வேண்டியது வந்து அந்த டெக்னீஷியன்ஸோட ஜாப். ஸோ அனஸ்தட்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ஸ்டாஃப், நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு டீமாக இது பண்ணும்போது தான் வந்து சீம்லெஸ்ஸாக அந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ புரியுது டாக்டர். ஆக்சுவலாக வந்து எனக்கு இவ்வளோ ஆப்ரேஷன் தியேட்டர் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சரி, ரோபோட்டிக் சர்ஜரி, ஸோ அந்த மெஷின்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு ரொம்ப கன்சோல் அதை ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்கிறீங்க. டெம்பரரி ரோபோட்டிக் சர்ஜன் ஆகிட்டீங்க. ஆமாம். ஸோ படிக்காமையே வந்து இன்னைக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ மூலம் உங்களால் இன்னைக்கு நான் வந்து டாக்டர் மோடுக்கு வந்து போயிருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறையா விஷயங்களை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க டாக்டர். ஸோ உங்களுடைய எல்லா சர்ஜரியும் நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி பேஷனேட்டாக ரொம்ப நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி பை ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.